சென்னை மாதவரம் ஆட்டுச்சந்தை பகுதியில் ரவுடி மீது என்கவுண்டர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களில் ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் புழல் சிறைக்கு எதிரே பதுங்கியிருந்ததாக தகவல். பிடிக்க முயன்றபோது போலீசாரை தாக்கியதால் என்கவுண்டர் நடத்தப்பட்டதாகவும் தகவல். சென்னை மாதவரம் அருகே என்கவுண்டர் நடந்த இடத்தில் போலீசார் தீவிர விசாரணை. திருவேங்கடத்தின் உடல் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை. துப்பாக்கி வைத்திருந்த இடத்தை கூறி மாதவரம் அருகே ரவுடி திருவேங்கடம் போலீசாரை அழைத்துச் சென்றதாக தகவல். பதுக்கி வைத்த துப்பாக்கியை எடுத்து சுட்டதில் ஒரு போலீசார் காயமடைந்ததால் என்கவுண்டர் நடத்தப்பட்டதாகவும் முதல்கட்ட தகவல். ரவுடிகள் மொழியிலேயே பதில் கொடுக்கப்படும் என தெரிவித்திருந்த சென்னை ஆணையர் அருண், முதல் என்கவுண்டரில் ரவுடி திருவேங்கடம் சுடப்பட்டதால் ரவுடிகள் அச்சம். ரவுடி திருவேங்கடம் உடல் வைக்கப்பட்டுள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் போலீசார் குவிப்பு. பிரேத பரிசோதனை செய்யப்பட உள்ள நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்க நடவடிக்கை. அமெரிக்காவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் அதிபர் டிரம்பை குறிவைத்து மர்ம நபர் துப்பாக்கிச் சூடு. கேடயமாக மாறி டிரம்பை காத்த பாதுகாப்பு அதிகாரிகள். முன்னாள் அதிபர் டிரம்ப் பிரச்சாரத்தில் துப்பாக்கிச் சூடு நிகழ்ந்த பரபரப்பு காட்சி. ட்ரம்ப் காதில் ரத்த காயம். ட்ரம்பை சுட முயற்சித்த மர்ம நபர் சுட்டுக் கொலை. பாதுகாப்பு படையினருக்கும் மர்ம நபருக்கும் இடையே நடந்த மோதலில் ட்ரம்ப் ஆதரவாளர் ஒருவர் பலி. துப்பாக்கிச் சூடு தொடர்பாக தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளோம். அமெரிக்க விசாரணை குழுவான FBI விளக்கம். நன்றாக பேசிக் கொண்டிருந்த போது ஏதோ தவறு நடக்கப் போவதை உணர்ந்தேன். அப்போது தோட்டா காதை கிழித்தது. தனது பேரணியில் உயிரிழந்த தொண்டருக்கு அஞ்சலி எனவும் துப்பாக்கிச் சூடு குறித்து ட்ரம்ப் கருத்து. அமெரிக்காவில் வன்முறைக்கு இடமில்லை. ஒருபோதும் வன்முறையை ஆதரிக்கவோ அனுமதிக்கவோ மாட்டோம். ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கருத்து. ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச் சூடு சம்பவம் வெறுக்கத்தக்க நிகழ்வு. வன்முறை ஒருபோதும் தீர்வல்ல எனவும் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கண்டனம். அமெரிக்க ஜனநாயகத்தில் அரசியல் வன்முறைக்கு இடமில்லை. ட்ரம்ப் விரைவில் மீண்டும் வர பிரார்த்திப்பதாக முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. கர்நாடக அணைகளில் நீர் திறப்பால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு. ஒகேனக்கல் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
ஒருநாள் இரவு பெய்த மழைக்கே சென்னையை அடுத்த திருநின்றவூரில் குளமாக மாறிய குடியிருப்புகள். வீடுகள் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி. பராமரிப்பு பணி காரணமாக சென்னை மின்சார ரயில் சேவையில் இன்று மாற்றம். கடற்கரைக்கு பதில் எழும்பூரில் இருந்து மின்சார ரயில்கள் இயக்கம். கோவை வால்பாறையில் கொட்டும் மழையில் அரசு பேருந்திற்குள் குடையை பிடித்தபடியே பயணித்த பயணிகள். சமூக வலைதளங்களில் வைரலாகும் அரசு போக்குவரத்து கழகத்தின் அவலம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் கடத்திச் சென்று 53 லட்சம் மதிப்பிலான ஹவாலா பணம் பறிமுதல். 3 கைது செய்து போலீசார் விசாரணை. சிவகங்கை இளையான்குடி அருகே எருது கட்டும் விழாவில் மாட்டை அடக்கிய இளைஞரை கண்டித்த எதிர்கோஷ்டியினர். இரு கிராம மக்களிடையே இளைஞர்களுக்கிடையே ஏற்பட்ட கைகலப்பால் கலேபரமான கோயில் விழா. சென்னை ஆவடி ரெமி திரையரங்கில் ஒளிபரப்பப்பட்ட இந்தியன் 2 திரைப்படம் பாதியில் நிறுத்தம். படம் இடைவேளையில் காலாவதியான முட்டை பப்ஸ், பாப்கார்ன் விற்கப்பட்டதால் சேனாபதியாக மாறிய ரசிகர்கள். நாடு முழுவதும் மக்கள் பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ளனர். பாஜக மக்களிடம் செல்வாக்கை இழந்துவிட்டதாக மம்தா பானர்ஜி விமர்சனம். நடப்பு நிதியாண்டில் மத்திய நேரடி வரி வசூல் 5.74 லட்சம் கோடியாக உயர்வு. கார்ப்பரேட் வரியாக 2.10 லட்சம் கோடி வசூலாகி உள்ளதாகவும் தகவல். உத்தரப்பிரதேசத்தில் மின்கசிவால் கார் விற்பனையகத்தில் தீ விபத்து. 9 சொகுசு கார்கள் எரிந்து சேதம். தீ அணைக்கப்பட்டதால் பல கார்கள் தப்பின. மும்பையில் கனமழையால் சாலைகள் மற்றும் சுரங்கங்களில் மழைநீர் தேக்கம். மும்பையில் தொடரும் மழையால் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல். ரஷ்யாவின் மாஸ்கோவில் ஜெட் விமானம் விபத்தில் 3 பேர் உயிரிழந்த விவகாரம். விமானத்தின் கருப்பு பெட்டியை கண்டறிந்து விபத்திற்கான காரணம் குறித்து ஆராய உயர்மட்ட குழு அமைப்பு. விளையாட்டு ரசிகர்களுக்கு இன்று சம சண்டே விருது. யூரோ கோஃபா கால்பந்து, விம்பிள்டன் டென்னிஸ் இறுதிப் போட்டி, இந்தியா ஜிம்பாப்வே இடையிலான கடைசி T20 கிரிக்கெட் போட்டி என அத்துணையும் ஒரே நாளில்.